வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த புதிய வருடம் பிறந்திருக்கிறது. புதிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை தான் பற்றி தான் பேச போகின்றோம். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். அதாவது நம்பிக்கையே வாழ்க்கை, மற்ற எண்ணங்களுக்கு வலிமை இருக்கிறதாகவே நாங்கள் நல்ல விஷயங்களை தான் எண்ண வேண்டும். நல்ல விஷயங்களை நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும். சரி, இன்றைக்கு நாங்கள் பேச போகிற விடயம் இந்த வெளிநாட்டவர்கள், வேறு மொழியை பேசுகிறவர்கள்லாம் தமிழ் மொழியை விரும்பி படிக்கிறார்கள். அதுக்கு உதாரணமாக 2 பேரை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். ஒன்று பிராயன் என்பவர், கலிஃபோர்னியாவை சேர்ந்த பிராயன். அவர் தமிழ் படிக்க தொடங்கினது உயர்தர கல்வி கற்கும் போது இங்கே கலிஃபோர்னியாவில். அதுக்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக தமிழை படித்து இந்தியாவுக்கெல்லாம் சென்று பல வருடங்கள், 26 வருடங்கள், ஒரு வருடம் 2 வருடம் இல்லை, 26 வருடங்கள் தமிழை பொறுமையாக இருந்து கற்று அதையெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். அவரை நாங்கள் இப்போது அவர் தமிழ் பேசுவதை இங்கே பார்க்கலாம். ரொம்ப முக்கியம். ஏன்னாக்கா அதுல தமிழோட கலாச்சாரம் இருக்கு. ஔவையார், the great poet ஔவையார், for example, அறம் செய்ய விரும்பு, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. So all of these gems are in the literature. And there was this woman who was making karapati, and then every day she would make these little cubes and go to the market and sell. That's how she was surviving. She was an elderly woman, and literally every 2 minutes, ஒரு டீ வச்சு தரவா, பசிக்குதா, ஏதாவது தரட்டுமா, சாப்பிடுறீங்களா? And it was just, I'm actually tearing up. It was just so emotional, actually. I was there for 2.5 years on a fellowship which had me studying the Tamil language, and I was teaching at a college and also given the freedom to explore interests of my own, which in my case was to move into a village outside of the ancient and venerable city of Madurai. And at the time I had only meant to learn how to speak what at the time seemed like an impossible language. But I had the good fortune to meet this extraordinary teacher who kindled my enthusiasm and awakened me, not just to, or reawakened in me, a delight in language and a delight in poetry that I had lost touch with. And in 2003 and 2004, I found myself returning after several years of in-depth study, both in Tamil Nadu and also on my own in between trips. But in 2003 and 2004, I was back in India on a Fulbright grant, studying the relationship between land and language, land and literature, staying as a guest in my Tamil teacher's house during the week, and staying in this village that I had lived in on the weekends. And as part of that project, we read the Quran, because it has so much to say about not just the relationship between people and place, or between language and land, but relatedness between everything, how everything relates. And so we read very carefully a very special edition, and in fact I brought with me this particular edition. What's wonderful about this edition is that it contains all of the major commentaries that were written roughly between the 11th and the 13th centuries. So we not only read the entire work, but we read all of these different commentaries, and so I actually had to learn several languages. மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இப்படி ஒரு ஜப்பானியர் தமிழ் மொழியை நன்றாக படித்து இப்படி திருக்குறளையே மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் எவ்வளவு அவருக்கு பொறுமையும் அவருக்கு இந்த தமிழ் மொழியில் ஆர்வம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரிகிறது. சரி நேயர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த வருடத்தில் புது புது விஷயங்களை நாங்கள் சேர்க்க இருக்கின்றோம். சொன்னால் இப்போ எந்த தகவல் வேண்டாலும் நீங்களே சமூக வலைத்தளங்களில் தேடி பார்க்கலாம், நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ஆகவே எல்லா விஷயங்களையும் இந்த யூடியூப்
காணொளியில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் புது புது விடயங்கள் இப்போ நேர் காணுவது, புதிய அனுபவங்களை பற்றி இளைய சமுதாயத்தினர் அனுபவம் மிக்கவர்கள் அவர்களையெல்லாம் சந்தித்து நேர்காண இருக்கின்றோம். அப்படியான புதிய விஷயங்கள், புதிய நிகழ்ச்சிகள், அப்படியான புது புது விஷயங்களை இந்த 2025ஆம் ஆண்டு புதுசாக நாங்கள் சேர்த்துக்கொள்ள இருக்கிறோம். ஆகவே புதிய விடயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களை சந்தித்தது சந்தோஷம். உங்களோட லைக் ஷேர் பண்ணுறது, உங்களோட விமர்சனங்களை தெரிவிப்பதை நீங்கள் செய்து கொள்ளலாம். சேனல்களை உங்களோட ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.